என்னையும் இப்படிலாம் பேச வச்சிட்டியா. ஆக்சுவலாக வந்து இன்னொரு ஒரு இடத்த பற்றியும் நான் மென்ஷன் பண்ணணும். நான் அழுகவும் மாட்டேன்னா ஒரு மாதிரி இருந்தது. கேவலமானதெல்லாம் வரும். பிளான்லாம் பண்ண மாட்டேன். எல்லாமே அப்படியே ஒரு ஆன் த கோல நடக்கிறது. ஐ எம் தேர்டா, ஏன் வாய் இருக்குடா அப்படின்ற மோட்ல தான் நான் எப்போதும் இருப்பேன். விஜய் பார்வதி பிக் பாஸை முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அது இன்னும் டெலிகாஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் இன்னும் கண்டினியூவேஷன் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த 90 நாளைக்கான சம்பளம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு, ரெட் கார்டு வாங்கினா சம்பளம் கிடையாது அப்படின்ற விஷயம் வந்து அந்த கண்டிஷன் ஃபார்மில் இருந்தது. பட் அதெல்லாம் நான் படித்து பார்க்கல. நம்மளாம் ரெட் கார்டு வாங்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு சைன் போட்டு வந்துட்டோம். ஈவன் ரெட் கார்டு கொடுக்குற அன்றைக்கி கூட இவங்க ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. விஜய் சேதுபதி சார் பேக்கெட்லேருந்து எடுக்கும்போது அது வந்து எல்லோ ஸ்ட்ரைக்காக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். போன சீசன்களில் விஜய்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்துட்டு தப்பு செய்யும்போது அவருக்கு வார்னிங் கொடுத்து எல்லோ கார்டு கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி பண்ணியிருக்கணும்ல. எங்களுக்கு டேரெக்டாக ரெட் கார்டு கொடுத்தா நான் எப்படி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில் போகும்போது கொஞ்சம் நேரம் அந்த கேட்டுக்கிட்டே நின்றுட்டு இருந்தீங்களே எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சக போட்டியாளர் 90 நாள் உங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், என்னை ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. பட் என்னை வந்து வழி அனுப்பிச்சு வச்சிருக்கலாம்ல, அந்தளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன். சாண்ட்ராவுக்கு தப்பு பண்ண ஓகே, மற்ற ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டு வெளியில் வந்திருக்கலாம்ல. கமருதீனுக்காக சபரி, வினோத் இவங்களாம் வெளியில் வந்து அனுப்பிச்சி வச்சாங்க. திவ்யா கூட வந்தா. ஆனால் எனக்குன்னு யாருமே வரல. நான் இதுக்கப்புறம் இவங்க கூட சாவகாசமே வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான பதிலையும், கூடவே வந்துட்டு பிக் பாஸ் ஆச்சும் பேசுவார், நீங்கள் பண்ணது தப்பு, வெளியில் போய் திருத்திக்கோங்க அப்படின்னு கூட அவர் எதனா சொல்லியிருக்கலாம். பட் அவர் என்கிட்ட எதுவுமே வந்துட்டு பேசலை அப்படின்றது எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. அதனால தான் நானும் யார்கிட்டையுமே பேசலை, நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரியான பதில்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களை எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னும்போது, என்னோடய கேரக்டர் எப்படி அப்படின்றது என்னோடய வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். என் மேலே தப்பு இருந்திருந்தால் அவங்க ஃபேமிலி ரவுண்டில் உள்ளே வரும்போது நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் வீட்டில் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் பிக் பாஸ் வீட்லேயும் இருந்திருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் எப்படிப்பட்டவ அப்படின்றது தெரியும். நான் உண்மையாக இருந்தேன் அப்படின்றத தான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். நான் போய் எதையுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மாற்றிக்கிற ஐடியாவிலையும் நான் வந்துட்டு உள்ளே போகல அப்படின்ற மாதிரியான பதில் சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் ஒவ்வொரு எபிசோடாக வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்கக்கிட்ட அப்பயே மன்னிப்பு கேட்டுட்டேன். மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா அந்த பிக் பாஸ்ன்னு கிடையாது, விஜய் டிவி பக்கமே நான் போக மாட்டேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் லைஃப்பை பார்த்துக்க எனக்கு தெரியும். எனக்கு ரெட் கார்டு கொடுத்ததுனால என்னை என்ன பிளாக் பண்ணிடுவாங்களா? என் கையில் நிறைய சீரியல்ஸ் இருக்குது, வெப் சீரிஸ் இருக்குது. ஏற்கனவே ஜி தமிழில் சர்வைவர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இவங்களால் என்னை வந்து தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ முடிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ பார்வதி சொல்கிறதுல எதனா வேலிட் பாயிண்ட் இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.